ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோகோனட் மில்க் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் கோகோனட் வேணும். கோகோனட்டை வந்து அந்த பின்னாடி இருக்க ப்ரௌன் கலர் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து 1 கப் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு திக்கான பால் எடுத்து வச்சுக்கலாம். இது 250 ml இருக்கும் இந்த வாட்டர். இதை வந்து ஃபஸ்ட்டு திக்கான பால் எடுத்துக்கோங்க. திருப்பி அதே இதில் திருப்பி 250 ml தண்ணி ஊற்றி திருப்பி பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மொத்தம் 500 ml பாலுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இது தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை. இப்போ ஒரு அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் கடாயை வச்சு இதை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 கப் சர்க்கரை. ஃபஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. லைட்டாக சர்க்கரை கரைஞ்சிட்டும். கரைஞ்சும் போது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துக்கோங்க. தீ வந்து சிம்லையே இருக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிண்டுனிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக திக்காக வரும். இன்னும் நல்லா திக்காக வரணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓரளவுக்கு திக்காக வந்துடுச்சு. இன்னொரு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பவுல் இருந்தால் பவுலில் வந்து ஊற்றி ஒரு 2 ஹார்ஸ் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணுங்கள். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, நார்மலாக ரெஃப்ரிஜிரேட் பண்ணுங்கள். 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டாக இருக்கும். இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டிங்கன்னா நல்ல ஜெல்லி மாதிரி உங்களுக்கு அருமையான இந்த வெயிலுக்கு குளு குளு கோகோனட் புட்டிங் ரெடி. மறக்காமல்